Hello students, important 2 mark and 3 mark சீரீஸில் நம்ம செகண்ட் லெசனில் இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போது நம்ம இந்த முக்கியமான ப்ராப்ளம்க்கு வரலாம். 2.9 இதுவுமே இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது parallel கனெக்ஷன் அப்படின்னு. கரெக்டாக இது எல்லாமே என்ன கனெக்ஷனு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 10th இப்போ 9th படிச்சுட்டு வரீங்க. ஆக்சுவலாக 7th படிச்சுட்டு வரீங்க parallel கனெக்ஷன். ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? Calculate the equivalent resistance in the following circuit. Okay, parallel connection நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா equivalent resistance கேக்குறாங்க. ஃபார்முலா என்னது? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. இதுதான் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ரெசிஸ்டரின் parallel connection. அப்போ R1 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? நல்லா பாருங்க, 4 ohms கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? 4 plus இங்கே என்ன வேல்யூ வரும்? 1/R2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 ohms கொடுத்துருக்காங்க. 4 ohms 6 ohms. அப்போ இங்கே 6. அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு டிவைடட் பை 12 வரும். 12 இங்கே வரணும்னா எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 3s ஆர் இங்கே 2s ஆர். கரெக்டாக? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 5/12. 5/12 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? 1/Rp உடைய ஆன்சர். 1/Rp உடைய ஆன்சர். ஓகே, அப்போ இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணா Rp உடைய ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு வெரி குட், 12/5ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 12/5. ஓகே சார், நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டின்ல பாருங்க. ஃபைண்ட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் current I1, I2 in the given circuit. 3 கரண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இதில் வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 24ன்னு வந்திருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். எந்த லா யூஸ் பண்ணணும்? வெரி குட், ஓம்ஸ் லா தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக எந்த லா யூஸ் பண்ணணும்? ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுது? V equal to IR. V equal to என்னது? IR. அப்போ நம்மளுக்கு I வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம V divided by R. நல்லா பாருங்க, இந்த சப்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப முக்கியம். V உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ? 24 டிவைட் பை R உடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு? இந்த இடத்துல R உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? கரெக்ட், என்னது? இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? நம்ம 4 ohms சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 4 ohms சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் R1க்கு தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு 24 டிவைட் பை 4 பண்ணால் என்ன கிடைக்கும்? வெரி குட், 6 4s ஆர் 24. கரெக்டாக? அப்போ 6 ஆம்பியர் கரண்ட் போட்டாச்சா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? I2 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டுபிடிங்க பார்ப்போம். I2 உடைய ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? V divided by என்னன்னு வரும்? R2. V divided by R2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. V by R2 போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? R2. V உடைய வேல்யூ எவ்வளோ? 24. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம். parallel கனெக்ஷனில் எது சேமாக இருக்கும்? வோல்டேஜ் சேம். கரெக்டாக? அதனால தான் நம்ம வோல்டேஜை எதுவும் பண்ணல. இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம தான். ஓகே, R2 உடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? வெரி குட், 6. கரெக்டாக? R2 கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 6. அப்போ இது 4 6 ஆர், இது 6 4s ஆர். கரெக்டாக? அப்போ 4 ஆம்பியர். அதோட நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நல்லா பாருங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கரண்ட் I1 I2 டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, டோட்டல் கரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, இந்த கலர் எடுத்துக்கலாம். I உடைய வேல்யூ என்னது? டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. கரெக்டா? I1 பிளஸ் I2. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. I1 எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? 6 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? I1 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். I2 கண்டுபிடிச்சோம். I2 எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? 4 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 10 ஆம்பியர் ஆஃப் டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுது. ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்ளம். குட்டி குட்டி
பேசிக்ஸையும் நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ. ப்ராக்டிஸ்